சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, குருவனுடைய பெருமையை நன்றாக இவன் பிரகாசப்படுத்த வேண்டும். எங்கே நம்ம பேசினாலுமே இப்போ அடியர் இடத்துல கேட்டால் என்ன சொல்வேனா, அடியனுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மையெல்லாம் ஸ்ரீமத் பரமஹம்ச சேத்தியாதி வானமாமலை ராமானுஜியர் சுவாமி, பட்டபிரான் சுவாமி, 29வது பட்ட சுவாமி அவருடைய திருவடி சம்பந்தத்தினால தான் இத்தனை நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஆச்சாரியர்கள், கிரந்த காலக்ஷேபம் பண்ணியிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், வாதிகேசரி அழகுமான ஜியர் சுவாமி, இப்பொழுது எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி, வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி, கோமடம் சம்பத்குமாராச்சாரிய சுவாமி, இப்படி எத்தனையோ சுவாமிகளிடத்தில் ஒரு பழகி அவர்களுடைய கிருபையினாலே நமக்கு இந்த ஞானமானது கிடச்சிருக்கு. அதனால தான் நாம் ஏதோ இப்போ ஒரு 4 வார்த்தை பேச முடியறதுன்னா அந்த பெருமைகள்லாம் அவர்கள் தானே காரணம். இப்போ நம்முடைய ஞானமோ நம்முடைய பெரிய ஒரு சக்தியோ இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா எளிய எலும்பர்களாக இருக்கும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்பட்டிருக்குன்னா அவர்கள் கொடுத்த அந்த ஞானத்தினால தான் அந்த ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர்களுடைய பெருமையை தான் நம்ம, அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு இவ்வளோ ஞானம் கொடுக்கறதுனால தான் இப்போ நம்மளால் இப்படி ஒரு பேச முடியாது, இப்படி ஒரு நம்ம ஒரு சம்பிரதாயத்தில் நம்ம நடக்க முடியறதுன்னா அப்படி அதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தானே. அதுக்கு நம்ம எப்பொழுதுமே அந்த கிருத்தஞத்தை வச்சுருக்கணும். நம்மளால் ஆன மட்டும் அவர்களுக்கு என்ன நம்ம கைங்கரியங்கள் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும்.